அடக்கம் செய்யப்பட்ட மக்பரா. அதே போல இன்னும் ஒரு மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜிதுல் இஜாபா. நான் சின்னவாகிற நேரத்துல நான் ஞாபகப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் பதில் கொடுத்த ஒரு மஸ்ஜித், அல்லாஹ் விடையளித்த ஒரு மஸ்ஜித். அதுதான் மஸ்ஜிதுல் இஜாபா, விடையளிக்கப்பட்ட மஸ்ஜித் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் என்று நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். தீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக தன்னுடைய சொத்துக்களை அர்ப்பணம் செய்த ஒரு பெண் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உங்களோட வலது பக்கம் நீங்க பார்த்து கொண்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மஸ்ஜிதும் இடையில வரும், வேகமா பஸ் போனா உங்களுக்கு விளங்காது. அதனால வலது பக்கம் நோட் பண்ணி கொண்டே வாங்க. ஒரு உள்பகுதியில அந்த மஸ்ஜிதுல் இஜாபா என்ற மஸ்ஜித் இருக்கு. அந்த மஸ்ஜிதுல் இஜாபா என்று பெயர் வைக்கப்பட்ட காரணத்தை நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒரு துஆ, யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை நீ மேலோங்க செய்யணும், கண்ணியம் படுத்தணும். ஒன்று உமரை கொண்டு அல்லது அபூ ஜஹலை கொண்டு ஒரு துஆ செஞ்சான். அந்த துஆவை அல்லாஹ் பதிலளிச்ச இடம் தான் இந்த இடம். அல்லாஹ் யார கபூல் செஞ்சான்? இந்த இடத்துல நபி அவங்க துஆவை கேட்டான், அல்லாஹ் பதில் கொடுத்தான். யார கபூல் செஞ்சான்? உமர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதனாலதான் அல்லாஹ்வால பதில் கொடுக்கப்பட்ட மஸ்ஜித் சொல்லி மஸ்ஜிதுல் இஜாபா என்று சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு போற நேரத்துல நான் அதை காட்டுறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை அதிகமாக செலவழித்த ஒரு தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரை மிக நேசித்தார்கள், திருமணம் முடித்தார்கள். தீனுடைய நலவுக்காக வேண்டி என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து அர்ப்பணங்களையும் செய்த ஒரு தாய் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த பாருங்க மஸ்ஜித் வலது பக்கம் பாருங்க, அந்த மஸ்ஜிதுல் இஜாபா, இந்த மரங்களுக்கு இடையில மஸ்ஜிதுல் இஜாபா அந்த இருக்கு, அதான் அந்த மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமாக உதவி செஞ்சவங்க. இஸ்லாத்துக்கு பணம் தேவை, சில விடயங்களுக்கு அந்த நேரம் தன்னுடைய கையை வீசி செலவழிச்ச ஒரு தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பு நபி அவர்களை நம்பி தன்னுடைய சொத்தை கொடுத்து அனுப்புவார்கள் தொழிலுக்காக வேண்டி. பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மையை பார்த்து திருமணம் முடித்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் அல்லாஹுவால் முதல் சலாம் சொல்லப்பட்ட ஒரு தாய். அல்லாஹ் முதலாவது ஒரு பெண்ணுக்கு சலாம் சொன்னான்டா, அது யாருக்கு? கதீஜா ரலியல்லாஹு. ஏன் அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான்? இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் வேதனைகளோடு கவலைகளோடு இருக்கக்கூடிய நேரம் அந்த கவலைகளை போக்கிய ஒரு பெண்மணி, தன் மனைவி என்பதை விட அதற்கு மேல் சொல்லுவதாக இருந்தால் ஒரு இஸ்லாமிய தாய் அவர்கள். தன் கணவனுக்கு எந்த அளவுக்கு ஆறுதலாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆறுதலாக இருந்த ஒரு தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ் பொருந்தக்கூடிய பெண்ணாகவும் வாழ்ந்து, கணவன் பொருந்தக்கூடிய ஒரு பெண்ணாகவும் வாழ்ந்த ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே, என்னுடைய நபியிடத்திலே போய் சொல்லுங்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அதுபோல எந்த ஒரு கூச்சல் சத்தமும் இல்லாத இடத்திலே அவர்களுக்கு நான் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டி வைத்திருக்கிறேன் என்ற சுப செய்தியையும் சொல்லுங்கள் என்று சொன்னதோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தன்னுடைய சலாத்தை மெத்தி வைக்க சொல்லுமாறும் சொல்லி அல்லாஹ் சொன்னதையும் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு தாயாக வாழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா கட்டங்களிலும் இஸ்லாத்துக்கு உதவியாக இருந்தவர்கள். என்று அவர்கள் மரணித்தார்கள். அந்த வருடத்துக்கே பேர் வைக்கப்பட்டது ஆமுல் ஹுஸுன், கவலை வருடம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள். தன் அன்பான மனைவியுடைய பிரிவை நினைத்து அப்படியான ஒரு சாலிஹான ஒரு மனைவியாக, அதே போல இஸ்லாத்துக்கு அதிகம் தியாகம் செய்த ஒரு பெண்ணாக வாழ்ந்ததனால் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். அவருடைய அடக்க ஸ்தலம் தான் முன்னாலே நாம் இன்ஷா அல்லாஹ் கடக்கவிருக்கிறோம். பாருங்க, மக்பரத்துல் முஅல்லாத் என்று சொல்லுவாங்க, அல்லது இன்னொரு பேர் ஜன்னத்துல் முஅல்லா என்று சொல்லுவாங்க.
எல்லாரும் சலாம் சொல்லுவோம். யாருக்கு? இங்கதான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தின் முதல் ஷஹீத் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதான். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் மினல் முஸ்லிமீன் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் வ அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர் நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. என்னோட தாய்க்கு நாங்க சலாம் சொல்லிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, முன்னால ஒரு மஸ்ஜித் வந்து கொண்டு விளங்குதா உங்களுக்கு? முன்னால வந்திருக்க அந்த மஸ்ஜிதுடைய பேர் மஸ்ஜிதுல் ஜின், ஜின் மஸ்ஜித், ஜின் பள்ளின்னு சொல்லுவாங்க. ஏன் ஜின் மஸ்ஜித் வைக்கப்பட்டதுண்டா, இந்த இடத்துல நபி அவங்க ஜின்களுக்கு தாவா கொடுக்க வந்தாங்க. இன்ஷால்லா இந்த இடத்துல 3 மஸ்ஜித் இருக்கு. ஒன்று ஜின் மஸ்ஜித், முன்னால 2 மஸ்ஜித் இருக்குது. அது தாண்டதோட இந்த மஸ்ஜிதுடைய சப்ஜெக்ட் நான் ஞாபகப்படுத்துறேன். முன்னால இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு சொல்றது மஸ்ஜிது ராயா, இடது பக்கம் ஒரு மஸ்ஜித் இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் சொல்றது மஸ்ஜிது ஷஜரா. மஸ்ஜிது ராயாண்டு ஏன் சொல்லப்பட்டது? ராயத்துக்கு சொல்றது அரபுல கொடிக்கு சொல்லுவாங்க. அதாவது ஃபத்ஹ் மக்காவுடைய, அதாவது மக்காவுடைய வெற்றி எத்தனாம் ஆண்டு ஹிஜ்ரி? 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றி அல்லாஹ் கொடுத்த நேரம் இந்த இடத்துல நபி அவங்க சொன்னாங்க ஒரு சஹாபிக்கு, வெற்றி கொடியை கொண்டு போய் இந்த இடத்துல நாட்டுங்க. அந்த சஹாபி ரலியல்லாஹு அவங்க அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த கொடியை கொண்டு வந்து நாட்டிய இடம். அதனாலதான் இந்த இடத்துல மஸ்ஜித் அமைக்கப்பட்டு மஸ்ஜித் ஒரு ராயாண்டு வைக்கப்பட்டு. இடது பக்கம் பாருங்க ஒரு மஸ்ஜித் இருக்குது, இதுக்கு பேர் மஸ்ஜிது ஷஜரா. ஷஜரான்னு சொல்றது அரபுல மரத்துக்கு சொல்றது. ஏன் வைக்கப்பட்டுச்சுண்டா, நேரம் குறைஷி காவிர்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள், நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல் என்று இந்த இடத்திலே உங்களுக்கு யார் சாட்சி சொல்ல இருக்கிறார் என்று கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜித் அமைந்திருந்த இடத்திலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை அழைத்தார்கள், ஒரு மனிதனை அழைப்பது போல. அந்த மரம் அப்படியே பூமியை பிளந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நின்றது. கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் கட்டுக்கதை அல்ல. எம் பெருமானாருக்கு அல்லாஹ் எதைத்தான் கொடுக்க மாட்டான், ஒரு உலகத்தையும் கொடுத்தான். ரப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ரசூல் என்பதை முழு உலகமுமே, மரங்கள் வேண்டுமா கற்கள் வேண்டுமா எல்லாமே நிரூபித்ததே. அந்த அமைப்பிலே அந்த மரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நின்று நபி அவர்களை மீறி சாட்சி சொல்லுகிறது, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீ திரும்பி போ என்று. அப்படி எந்த இடத்தில் இருந்து வந்ததோ அதே இடத்துக்கு திரும்பி அந்த மரம் போனது. அந்த இடத்துக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது பேர் மஸ்ஜிது ஷஜரா, மரத்துடைய மஸ்ஜித் என்று. அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஞாபகார்த்தத்துக்கு. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் ஜின்னுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். இன்ஷால்லா கேட்டுக்கொள்ளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மக்காவில இருந்து வர்றாங்க. தன்னுடைய நண்பன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாரம் வந்து இந்த இடம் வரக்கூடிய நேரம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதே, நீங்க எங்கேயும் அசையப்படாத, இதே இடத்துல நிக்கணும் என்று தன்னுடைய கையில இருந்த அசாவால ஒரு ரவுண்ட போட்டு போனாங்க, அசையக்கூடாது நீங்க. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, ரவுண்ட போட்டு போனாங்க. அதுக்குள்ளே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. நபி அவங்க போறாங்க, கடுமையான இருளான இரவுடைய நேரம் போறாங்க. அன்னை விட்டு மறையும் தூரத்துக்கு நபி அவங்க போயிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பாக்குறாங்க, இருள், நபி அவங்கள காணலையே. அதுக்கு பின்னால கடுமையான ஒரு பலத்த சத்தம் எல்லாம் கேட்குது. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பயந்தாங்களாம், நபி அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ என்ற பயம். அந்த நேரத்துல வெளியேறி போக பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, அவங்க கீறின கோட்டை நான் எப்படி தாண்டறது, தாண்டின ஆபத்து வந்துடும் என்ற பயம். அவங்க அந்த கோட்டை தாண்டல். சுபஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீறின கோட்டை கூட சஹாபாக்கள் தாண்டல்ல. ஏன்? அவ்வளவு பயந்தாங்க. இன்னைக்கு இந்த உம்மத் எத்தனையோ கோடுகளை அழிச்சு முடிஞ்சாச்சு. நபி அவங்களோட கலாச்சாரங்கிற சீர்குலைச்சி சுன்னத்துகளை குளிரோண்டி புதைச்சி, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி வாராங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பலமான சத்தம் கேட்குது, நான் பயந்தேன் உங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ, வெளியேறி வர பார்த்தேன், ஆனா நீங்க கீறின கோடு அதை தாண்ட முடியல, எனக்கு தாண்டினா பயம், ஆபத்து வந்துடும் பயம், அதனால நான் தாண்டல என்று சொன்னதோட சொன்னாங்க, இப்னு மஸ்ஊதே, நீங்க தாண்டி இருந்தா ஜின்கள் உங்களை கொண்டிருப்பாண்டா, ஜின்கள்
உங்களை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னா, நான் போனேன் திங்களுக்கு தாவா கொடுக்கறதுக்காக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு போனேன், இஸ்லாத்தை பத்தி சொல்றதுக்காக வேண்டி போனேன். போன நேரம் குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதியை நான் அந்த ஜின்களுக்கு நான் ஓதி காட்டினேன். அந்த ஜின்கள்ல அதிகமானவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய அத்தியாயத்தை இறக்கிறான், சூரத்துல் ஜின். குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கிய இடம் தான் அந்த இடம். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நான் ஓதி காட்டினேன், ஜின்கள் பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கையிலே அவர்கள் பைஅத் செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மஸ்ஜிதுக்கு இன்னொரு பேர் மஸ்ஜிதுல் பைஅத்னும் சொல்லப்படுது. அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் தான் அந்த மஸ்ஜிதுல் ஜின் அமைந்திருந்த இடம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு மிக முக்கியமான இடங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். நமக்கு படிப்பினைக்கும் நிறைய விடயங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பிரயாணம் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த பிரயாணம் தாயிஃபை நோக்கிய பிரயாணம் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை. இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை காலையில இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு நாங்க إله إلا الله